ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அவங்க வந்து கூகுள் ஆட்சன்ஸ்க்கு அப்ரூவலுக்காக ஆர்டிகல்ஸ் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்டர்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி டெலிவரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அதாவது தேவைப்படுது, கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு ஆர்டிகல்ஸ் வேணும், இல்லை கூகுள் ஆட்சன்ஸ் ஆல்ரெடி அப்ரூவல் வாங்கிட்டு ஐசிபிசி ஆர்டிகல்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். தென் வீடியோவிலேயே உங்களுக்கு என்னுடைய கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? தென் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து 7 ஆர்டிகல்ஸ்க்கு நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? தென் அதுக்கான ப்ரூஃப் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே 7 ஃபைலுமே வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓகேங்களா? தென் 7 கீவேர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் கீவேர்ட்ஸில் நம்ம வந்து ஃபியூர் வைடட் எஸ்யூ ஃபாலோ பண்ணி நம்ம இதை கொடுத்துருக்கோம். தென் 7 ஃபைலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா மெர்ஜ் பண்ணி நம்ம ஒரு ஜிப் ஃபைலாகவே நம்ம வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? தென் எங்கிட்டேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் வாங்கினாலும் சரி, அல்லது 10 ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, மோர் தென் எவ்வளோ ஆர்டிக்கல் வாங்கினாலுமே உங்களுக்கு இமெயில் ஐடியில் தான் ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம வந்து டெலிவரி கொடுப்போம். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஐடியில் வந்து எப்படி ரிசீவ் ஆகும் அப்படின்னா, ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ். ஓகேங்களா? இந்த நேமில் தான் உங்களுக்கு வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகும். சரிங்களா? தென் இதில் வந்து கம்பல்சரி என்னுடைய பிராண்டோடைய லோகோ அண்டு என்னுடைய நேம் மென்ஷன் பண்ணிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸில் வந்து நம்ம அதாவது என்ன ரெக்குவயர்மெண்ட்டை நம்ம எப்படி பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ஏ டு Z எல்லாமே உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் பார்க்கும்போதே ஈஸியாக நேவிகேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? தென் இதில் கம்பல்சரி மெயிலே வந்து என்ன கான்டாக்ட் பண்ணுறதுக்கான கான்டாக்ட் நம்பர் கிடச்சிடும், இன்க்ளூட் வாட்ஸ்அப் லிங்க்குமே கிடச்சிடும். ஏன்னா நிறைய பேர் வந்து டயர் 1 கண்ட்ரிலேருந்து என்னை கான்டாக்ட் பண்ணுறங்க. எக்ஸாம்பிள் எடுத்துட்டா ஜெர்மனி, யூஎஸ், எமிரேட்ஸ், அரபி, கத்தார் இந்தமாரி டயர் 1 கண்ட்ரியில் தான் நீங்கள் கூப்பிட்றீங்க இல்லையா தமிழ் யூசர்ஸ். ஸோ உங்களுக்குலாம் வந்து வாட்ஸ்அப் லிங்க் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் என்ன. சரிங்களா? தென் இது போக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்தெந்த டூல்ஸில் எவ்வளோ செக் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஸ்கோர்ஸ் இருக்குது, இன்க்ளூட் எல்லாமே நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா கண்டென்ட் வேர்ட்ஸ் எவ்வளோ இருக்குது. ஓகேங்களா? மோர் தென் நம்ம 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்த ஒரு யூசர்ஸ்க்குமே நம்ம வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த விதத்தில் 2000 வேர்ட்ஸ் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? தென் எஸ்இஓ ஆப்டிமேஷன். ஓகேங்களா? எஸ்இஓ ஆப்டிமேஷன் என்ன, பிகினருக்கு வந்து மோர் தென் இது வந்து தெரியாமல் போகலாம், நானே சொல்கிறேன். ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ இது மூணுமே வந்து ஃபர்தராக ஃபாலோ பண்ணக்கூடியது ரேங்கிங்காக. ஸோ இது வந்து பிகினருக்கு வந்து சரியானபடி ஃபாலோ பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் நீங்கள் டேரெக்டாக காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணால் போதுமானது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நானே வந்து எல்லாத்தையும் ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ இது மூணுமே ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் ஏஸ்ட் எஸ்இஓ பிளகின் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ரேங்க் மாதிரி பிளகின் யூஸ் பண்ணாலும் சரி, இது ரெண்டுத்துக்குமே மோர் தென் ஸ்கோர்ஸ் எல்லாமே 95% மேலே அச்சீவ் ஆகிடும். ஓகேங்களா? தென் இது போக ஃபியூர் வைடட் எஸ்இஓ நம்ம ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்கோம். எந்த ஒரு கூகுளுக்கும் அகைன்ஸாக தென் பாலிசி வெலியூஷன் இந்தமாரி எதுவுமே வராது. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக நம்ம வந்து எஸ்இஓ ஆப்டிமைஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? தென் அது போக பிளாகரிசம்னா என்ன, நம்ம வந்து ஒருத்தர் வந்து ஆல்ரெடி டாப் 10க்குள்ளே இருக்கக்கூடிய யூசர்ஸ் வந்து நம்ம வந்து அதில் ஏதாவது ஆர்டிகல்ஸில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எதனா ரிப்பீட்டட் ஆகுதா, தென் அது போல் ரிப்பீட்ஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து பிளாகரிசம் வந்து காட்டும். இன்க்ளூட் அவங்களுடைய சேம் டைட்டில் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை அவங்களுடைய ஃபோக்கஸ் கீவேர்டு யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை டைட்டில் கூட அவங்களோட இயர் மென்ஷன் பண்ணி யாராச்சும் போட்டிருக்காங்க அப்படின்ற போது அது சிமிலராக எதனா ஒரு 3 வார்த்தை மெர்ஜ் ஆகுது, அதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னாலே அது வந்து பிளாகரிசம்குள்ளே வரும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி நாம் கொடுத்துருக்கோம். ஸோ அது 0% இருக்கும் பிளாகரிசம். ஓகேங்களா? தென் ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ் மோர் தென் நம்ம வந்து எல்லாராலையும் வந்து ஒரு 45% வரைக்கும் அச்சீவ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து 60% வரைக்கும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? தென் ஹியூமன் ரேட்டிங் கட்டன் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மேனுவல் ரேட்டிங்ன்றதால அது ஹியூமன் ரேட்டிங் கட்டன்னு சொல்லிட்டு 100% நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? தென் ஆர்டிகல்ஸ் வாங்கினீங்க, ஆர்டிகல்ஸ் எங்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி எங்கிட்ட இருந்து ரிசீவ் ஆகக்கூடிய மெயிலில் வந்து உங்களுக்கு என்னோட சிக்னேச்சர் கிடச்சிடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மோட்டிவாக இருக்குன்றதுக்காக 4 புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். கீழே டில் எண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ் போட்டு தென் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் லிங்க் கிடச்சிடும். தென் கீழே வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கான ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஜிப் ஃபைல் வந்து கொடுத்துருக்கோம். ஜிப் ஃபைல் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆர்டிகல்ஸும் வந்து டவுன்லோட் பண்ணுவாங்களான்னு தெரியல, அல்லது ஒரே ஃபைல்ஸ் வந்து 2 டைம்ஸ் கூட ஒரு சிலர் வந்து டவுன்லோட் பண்ணிடுவாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ அதனால நம்ம ஜிப் ஃபைலாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சிங்கிள் கிளிக்கு வந்து டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது மோர் தென் எல்லா ஃபைலுமே உள்ளே வந்து கிடச்சிடும். சரிங்களா? தென் இது வந்து ஒரு 7 ஃபைலுன்றதால கொடுத்துருக்கோம். அதாவது 5க்குள்ளே இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் டாக்குமெண்ட்டாக தான் நம்ம அனுப்புவோம். தென் ஒரு 5 ஃபைலுக்கு மேலே போனாலே நம்ம ஜிப் ஃபைலாக போட்டு கொடுத்துருவோம். ஓகேங்களா? தென் சம்டைம் ஒரு 20 ஃபைல்லாம் அவங்க கேட்குறாங்க, 50 ஃபைல்லாம் கேட்குறாங்கன்னும் போது அவங்களுக்கு ஜிப்பாக கொடுத்தா தான் உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் நம்ம ஒரு ஜிப் ஃபைல் கொடுத்துருக்கோம். அது போக 7 டாக்குமெண்ட்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்கோம்.
ஃபுல் அண்ட் ஃபுல் இது எல்லாமே AdSense அப்போலோ கேட்டகரின்றதால ஒவ்வொரு கீவேர்ட்ஸும் வந்து பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் அவங்களுடைய வெப்சைட் டொமைன் நேமே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் சம்மந்தமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது மொபைல் ரிவ்யூக்காகவும் ஒரு 5 ஆர்டிகல்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். 2 ஆர்டிகல்ஸ் வந்து டெக்னிக்கலாக தென் மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த எப்படி ப்ரோசஸர் இப்போது ஸ்னாப் ட்ராகன் சிப்செட்லாம் இருக்குங்களா? ஸோ அந்த சிப்செட் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதை கம்பேர் பண்ணிலாம் நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களா? ஸோ யாராலையும் இந்த அளவுக்கு திங்க் பண்ணி டிஃப்ரென்ஸாக நம்ம பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஐஃபோனுக்கு ஆண்ட்ராய்டுக்கு இருக்கக்கூடிய சிப்செட்டில் எது போல் பயாஸ் எது போல் கோர்ஸ் இருக்குது, தென் அதுக்கு எந்த அளவுக்கு நேனோ டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ண அதாவது நேனோ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க ஃப்யூச்சரில் அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம டிஃப்ரென்ஸாக ஆர்டிகல்ஸ் மேக் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஆர்டிகல்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க. தென் எந்த ஒரு ஆர்டிக்கலுமே எங்கிட்டேருந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஆர்டிகல்ஸ்குள்ளே உங்களுக்கு இது போல தான் இருக்கும். சரிங்களா? தென் ஆர்டிகல்ஸ் ஏன்னா எங்கிட்டேருந்து தான் நீங்கள் கன்ஃபார்ம் ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ராஜ்குமார் SEO சர்வீஸ்னு ஆர்டிக்கலை நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக அதே தான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் லிங்க் அண்ட் கான்டாக்ட் நம்பர் கிடச்சிடும். இது AdSense அப்ரூவல் கேட்டகரின்றதால வந்து பார்த்திங்கன்னா AdSense அப்ரூவலுக்குன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் நம்ம எந்தெந்த டூலில் செக் பண்ணியிருக்கோன்றதுக்கு அதுக்கான ஸ்கோர்ஸ் வந்து இங்கேயே கிடச்சிடும். உங்களுக்கு டவுட் வந்தால் நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 100% ஹியூமன் ரேட்டிங் கண்டென்ட். தென் பிளாகரிசம் 100% ஜீரோவில் இருக்குது பாருங்கள். தென் கன்ஃபார்மாக வந்து எங்கிட்ட வந்து நீங்கள் ஒரு ஆர்டிகல் வாங்கினாலும் சரி 100 ஆர்டிகல் வாங்கினாலும் சரி இல்லை இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து அதர் ஃப்ரீலான்சர் வந்து நீங்கள் எங்கிட்ட ஹையர் பண்ணாலுமே கூட உங்களுக்கு கம்பல்சரி இந்த ஃபோக்கஸ் கீவேர்டுன்றது நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ன்றது நம்ம கம்பல்சரி மென்ஷன் பண்ணியிருப்போம். ரீசன் என்ன அப்படின்னா பிகினருக்கு அதாவது பிளாகர் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ஃபோக்கஸ் கீவேர்ட்னா என்னன்னு தெரியாது, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு தெரியாது. ஓகேங்களா? அதாவது வேர்ட்ப்ரெஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்க பிகினரில் ஸ்டேஜ்லேருந்து அவங்க யூஸ் பண்ணுறவங்களும் அவங்களுக்குலாம் தெரியும். ஸோ நம்மளை பொறுத்தவரைக்கும் எல்லாரையும் என்னை பொறுத்தவரைக்கும் ஒன்று தான். ஸோ அவங்க பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தென் கரெக்டான ஃபோக்கஸ் கீவேர்டு கொடுத்துட்டு அப்படின்னும் போது அவங்களுக்கு SEO ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அது இல்லாமல் ஈஸியாக கூகுளில் ரேங்க் ஆகும். அதே போல் தான் மெட்டா டிஸ்கிரிப்ஷன். ஸோ அது நம்ம பக்கவாக நம்ம கொடுத்துருவோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்றது கொடுத்தாச்சு. கீழே இன்க்ளூடு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் என்னன்றது கொடுத்தாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா H1 அதாவது டைட்டில் கொடுத்துருக்கோம். அது கீழே பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது கண்டென்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இது ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் நான் நல்லா பார்த்தம்போது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். என்ன அப்படின்னா பேராகிராஃபை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஒரு 150 வேர்ட்ஸ் இந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணி தான் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஏன்னா ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணியிருக்கோம். தென் H1 H2 அடுத்ததாக பார்த்தீங்கன்னா H3 மறுபடியும் H2 அது போல் கம்பல்சரி வந்திருக்கும். தென் இன்க்ளூடு பார்த்தீங்கன்னா சப்டைட்டில்ஸில் அழகாக நம்ம போல்டு பண்ணி காமிச்சிருப்போம். ஓகேங்களா? தென் இதில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒவ்வொரு ஆர்டிக்கிளுமே வந்து ஒவ்வொரு பேட்டர்னில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். ஓகேங்களா? தென் இதில் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸு புல்லட் பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். தென் இப்போது இந்த ஆர்டிகல் எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக அதே தான் வாட்ஸ்அப் லிங்க் என்னோட கான்டாக்ட் நம்பர் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? தென் இது ரிவ்யூ ஆர்டிகல்ஸ்ன்றதால நம்ம வந்து பார்த்தோன்னா இது பார்த்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். தென் உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி இதில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றதுமே காட்டுறேன் பாருங்கள். 1622 வேர்ட்ஸ் நம்ம ஸ்டார்டிங்காக சொன்னதான் 1500 வேர்ட்ஸ்லேருந்து மினிமமாக 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுப்போம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். தென் அடுத்ததாக இன்னொரு ஆர்டிகல் கூட ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இதுலேயும் சேம் அதே தான். நீங்கள் எங்கிட்ட வந்து ஒரு ஆர்டிகல் வேணாலும் சரி 10 ஆர்டிகல் வேணாலும் சரி எல்லாத்துலேயும் நம்ம டெஸ்ட் பண்ணி உள்ளே அதுக்கான ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருவோம். தென் ஃபோக்கஸ் கீவேர்டு பாருங்கள். ஃபோக்கஸ் கீவேர்டு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அண்டு H1 அதாவது டைட்டில் கொடுத்துருக்கோம். H2 அது இல்லாமல் கம்பல்சரி பாருங்கள் இதில் புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கா? தென் புல்லட் பாயிண்ட்ஸ் இது போக நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸுமே அதாவது ஒவ்வொரு ஆர்டிக்கலுமே எந்த பேட்டர்னில் ரெடி பண்ணணும் எந்த மாடலில் ரெடி பண்ணணும்னு ஒரு இதுவும் இருக்குது. சரிங்களா? ஸோ ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸும் பார்க்கணும், அதே போல் கூகுளில் ரேங்க் ஆகிறதுக்கும் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் யூசர்ஸ்க்கு எந்த விதத்துலையும் குறை இருக்காது. ஒரே ஒரு ஆர்டிக்கல் எங்கிட்ட நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டு பிறகு 1 வீக் கழிச்சு நீங்களே வாண்டடாக வருவீங்க எங்கிட்ட ஆர்டிகல்ஸ் வாங்க. ரீசன் என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம ஆர்டிக்கலை பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் நம்பர் 1 பேஜஸில். ஓகேங்களா? தென் அது இல்லாமல் இன்றைக்கி ரேஞ்சு கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பா. ஆல்ரெடி ரேங்க் ஆன ஆர்டிகல்ஸே வந்து ரேங்க் பண்ணுறதுக்கு டைப் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி ரேஞ்சுக்கு 60% மேலே பேக் லிங்க்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வெப்சைட் வந்து ரேங்க் ஆகும். அதுக்கு பேக் லிங்கே இல்லை அப்படின்னா உங்கள் வெப்சைட் ஆல்ரெடி ரேங்காக இருந்தால் கூட பர்ஃபார்மன்ஸ்லேருந்து குறைஞ்சி கீழே வந்துடும். ஸோ தெரிஞ்சுக்கங்க உங்கள் வெப்சைட்டு கரண்ட் டேவில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்லேருந்து அப்படி சொல்கிறது ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு, வெப்சைட்டுக்கு டிராஃபிக்கே வரல அப்படின்னா ரீசன் இது தான். கூகுளில் கரண்ட்டாக போன அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கோர் அப்டேட் முடிஞ்சிட்ட பிறகு அதாவது உங்கள் வெப்சைட் ஒரு 500 ஆர்டிக்கல் இருக்கா 500 ஆர்டிக்கலுக்குமே பேக் லிங்க்ஸ் இருக்கணும். கம்பல்சரி பேக் லிங்க்ஸ் வெரி மஸ்ட்டாக போயிடுச்சு இன்றைக்கி ரேஞ்சுக்கு. சரிங்களா? ஸோ பேக் லிங்க் இருந்தால் ரேங்க் ஆகும், பேக் லிங்க் இல்லைனா ரேங்க் ஆகும். ஆன் தி வே ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ்க்குள்ளே பர்ஃபார்மன்ஸ்லேருந்து குறைஞ்சி போயிடும். சரிங்களா? ஸோ பேக் லிங்க் இருக்கக்கூடிய வெப்சைட் தான் இன்றைக்கி ரேஞ்ச் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ தெரிஞ்சுக்கங்க பேக் லிங்க் சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? தென் அது இல்லாமல் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. என்ன ஆஃபர்ஸ்ன்னு சொல்லி கேட்குறீங்களா? அதாவது 10 ஆர்டிகளுக்கு மேலே எங்கிட்ட நீங்கள் யாராச்சும் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்க்கு ஜெனரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஃப்ரீயாகவே நான் ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பேன் வித் லைசன்ஸ் கூட. இந்த தீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ப்ளஸ் அஃபிஷியல் அவங்க வெப்சைட்டில் தான் நம்ம பர்ச்சேசிங் பண்ணி வச்சிருக்கோம். என்னோட சப்ஸ்கிரைபர் எங்கிட்ட யாராச்சும் பில்ட் பண்ணுறாங்க வெப்சைட் பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் தீம்ஸில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த விதத்தில்
ஃபுல் அண்ட் ஃபுல் லைசன்ஸ் கீ போட்டு தான் ஆக்டிவேட் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும், ஆல்ரெடி நம்ம ஜெனரல் ப்ளஸுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். தென் உங்களுக்கு இன்னொரு ஆர்டிகல் பாருங்கள், ஒவ்வொரு ஆர்டிகலுமே ஃபோக்கஸ் கீவேர்டு அண்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் டைட்டில்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஏன்னா ரிப்பீட்டடாக ஒரே ஆர்டிகல்ஸ் நம்ம காட்டுறோமா அப்படின்றது உங்களுக்கு வீடியோஸ் பார்த்தாலே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு ஆர்டிகல்ஸ் வேணும் அண்டு ஆட் மேனேஜர் அக்கௌண்ட் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக வேணும், இல்லை உங்களுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது அதுக்காக ஆர்டிகல்ஸ் வேணும், தென் இல்லை பிளாகிங் சம்மந்தமாக, இல்லை காமர்ஸ், காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மோர் தென் எந்த கேட்டகரியில் நீங்கள் ஆர்டிகல்ஸ் கேட்டாலுமே என்னால் ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுக்க முடியும். அது இல்லாமல் தமிழ்நாட்டிலே நான் கொடுக்குற அளவுக்கு யூனிக்காக யாருமே அவங்களால ஆர்டிகல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ்னால் இது ஒரு சர்வீஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு நாள் 2 நாள் கிடையாது. கிட்டத்தட்ட நான் ஆட்சன்ஸுக்குள்ளே 1000+ வீடியோஸ்க்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தென் அது போக ஒவ்வொரு வீடியோவில் நம்ம என்ன சர்வீஸ் கொடுக்குறோன்றது அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? நம்ம வந்து இன்றைக்கி வந்துட்டு நேற்றுக்கு அதாவது சொல்கிறது ஒரு 1 வீக்கில் வந்து நம்ம சர்வீஸ் கொடுத்துட்டு போகிற ஆள் கிடையாது. நம்ம வந்து இதை 2 to 3 இயர்ஸ்க்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இதை நம்ம பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடாக வந்து ஓகே நீங்கள் கொடுக்குற ஆர்டிகல்ஸ்லாம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கதான் ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்க நம்மக்கிட்ட. சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு வந்து எப்படி சொல்கிறது, நார்த் இந்தியன்ஸ் பீப்புள்ஸ்லாம் கூட நம்மக்கிட்ட வந்து சாட்ஸ் மூலிமா ஜஸ்ட் அவங்களுக்கு லாங்குவேஜே தெரியாது. ஓகேங்களா? ஸோ அவங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிவிட்டு ஒரு சாம்பிளுக்கு ஒரு 2 ஆர்டிக்கல் வாங்குறாங்க அப்படின்போது அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா அவங்க ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்க. இது போல தான் நண்பா, நீங்கள் வந்து 10 ஆர்டிக்கல் வாங்குங்க, 20 ஆர்டிக்கல் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கேயுமே கம்பல் பண்ண மாட்டேன். சரிங்களா? ஒரே ஒரு ஆர்டிக்கல் வாங்கி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் பப்ளிஷ் பண்ணி